எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோரிசி. இன்றைக்கி நம்ம ருசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய வளங்கள் பெருகக்கூடிய மாதத்தில் வரக்கூடிய வைகாசி பௌர்ணமியினுடைய சிறப்புகளை பற்றியும், அதுவும் இந்த குறிப்பிட்ட நாளன்னைக்கு நம்மளுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறணும் அப்படின்னு சொன்னால் எந்த மாதிரியான வழிபாட்டு முறையை கடைபிடிக்கணும், எந்த குறித்த விஷயத்தை செய்யும் பொழுது நம்ம கேட்டதற்கும் மேலான பலன்கள் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாகவே இந்த பௌர்ணமி திதி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுதே பிரபஞ்சத்தில் பேராற்றல் மிகுந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அதுலேயும் சிறப்பு வாய்ந்த மாதங்களில் ஒன்றாக சொல்லப்படக்கூடிய வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு இன்னுமே சிறப்பான பலன்கள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இப்படி இந்த பௌர்ணமியானது நமக்கு இந்த வருடம் வைகாசி பௌர்ணமியானது நமக்கு இந்த வருடம் ஜூன் 10ஆம் தேதி, அதாவது செவ்வாய்க்கிழமை நாளோடு சேர்ந்து வருது. அப்படிங்கிறதால நம்ம எந்த ஒரு கோரிக்கையை முன்வைத்து வழிபாடு மேற்கொண்டாலுமே அந்த வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறுவதற்குண்டான அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. பொதுவாக ஒவ்வொரு வருடமும் பார்த்திங்கன்னா இந்த விசாக நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வரும். அதாவது வைகாசி விசாகமும் வைகாசி பௌர்ணமியும் சேர்ந்தே தான் வரும். ஆனால் நமக்கு இந்த வருடம் எப்படி வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த விசாக நட்சத்திரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் பௌர்ணமி திதியானது தொடங்குது. அதனால தான் நம்ம நாளைய தினம் பௌர்ணமி வழிபாட்டுக்கு உண்டான விஷயங்கள் அனைத்துமே செய்யணும். சரி, எந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்துமே கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்த்துக்கலாமா? நாளைய தினம் நம்ம காலையில் எழுந்து சுத்தமாக குளிச்சு முடிச்சதுக்கப்புறமா வீட்டு பூஜை அறையில் ஒரு அகல் விளக்கில் நெய் விட்டு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்யணும். இந்த தீபம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நாள் முழுக்க எரிவது போல் நம்ம நடுநடுவில் நெய் எண்ணெய் எது வேணாலும் நம்ம விட்டு மொத்தத்தில் பார்த்திங்கன்னா அந்த பௌர்ணமி நிலவு பிரகாசமாக ஜொலிக்கக்கூடிய சமயம் வரைக்குமே வீட்டில் அந்த தீபம் எரியக்கூடிய விதத்தில் பார்த்துக்கணும். அதே போல் நம்ம வீட்டு சமையலறை இருக்கு இல்லைங்களா, அப்படி அந்த வீட்டினுடைய சமையலறையில் வடமேற்கு பகுதியில் நெய் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த 2 தீபங்களையுமே காலையில் 6 மணி இல்லைனா 7 மணி அப்படிங்கிற சமயத்தில் ஆரம்பித்து இரவு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த பௌர்ணமி நிலவு வானத்தில் எந்த அளவுக்கு பிரகாசமாக ஜொலிக்குதோ நம்ம எப்போ போய் பார்க்குறோமோ அது வரைக்குமே அந்த 2 தீபங்களையுமே எரிவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட நாள் பார்த்திங்க அப்படின்னாக்கா சந்திர பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த நாள் அப்படிங்கிறதால சந்திர பகவானுக்குரிய நிறமாக சொல்லப்படக்கூடிய வெள்ளை நிறம் அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. நாளைய தினம் நம்ம வழிபாடுகள் அனைத்துமே செய்யும் பொழுது வெண்பட்டு அப்படி இல்லைனாக்கா லேசாக சாண்டல் கலர்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த மாதிரியான நிறங்களில் ஆடை அணிந்து நீங்கள் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். 2 விசேஷ தீபங்கள் ஏற்றணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. இந்த விசேஷ தீபங்களை ஏற்றுவதற்கு முன்னாடி உங்களுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வேண்டுதலை முன்வைத்து நீங்கள் இந்த பௌர்ணமிக்கு உண்டான வழிபாடு செய்கிறீங்களோ அந்த வேண்டுதலை ஒரு பிரியாணி இலைக்கு மேலே எழுதுவது அப்படிங்கிறத செய்திருங்க. பிரியாணி இலைக்கு மேலே எழுதிட்டு அந்த இலையை நீங்கள் ஏற்றக்கூடிய தீபம், அதாவது காலையில் 2 இடங்களில் தீபம் ஏற்ற சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அப்படி அந்த விதத்தில் பூஜை அறையில் வைத்து ஏற்றக்கூடிய தீபத்துக்கு அடியில் பிரியாணி இலையை வேண்டுதல்கள் எழுதி வைத்த பிரியாணி இலையை வைத்து நீங்கள் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்யணும். இப்படி இந்த குறிப்பிட்ட நாளன்னைக்கு, அதாவது செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமி தேதி நாளின் பொழுது பிரியாணி இலையை பயன்படுத்தி நம்மளுடைய கோரிக்கையை எழுதி நம்ம வழிபாடு அனைத்துமே செய்யக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம என்னெல்லாம் கேட்டு வழிபாடு மேற்கொள்கிறோமோ அது அனைத்துமே ஈடேறுவதற்குண்டான அருள் கிடைப்பதாக நம்பப்படுது. இப்படி நம்ம காலை நேரத்துலையும் சரி மாலை நேரம் வரைக்குமே இந்த பிரியாணி இலையை வைத்து நம்ம தீபம் ஏற்றும் பொழுது கண்டிப்பாக குலதெய்வத்தினுடைய பெயர் தெரியும், குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வீங்க. இந்த பௌர்ணமி திதிக்காகவே சிறப்பான முறையில் வழிபாடு செய்யக்கூடியவங்களும் இருக்கிறாங்க, குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்யக்கூடியவங்களும் இருப்பாங்க. எப்படி இருந்தாலும் சரி நீங்கள் காலை நேரத்தில் விளக்கேற்றும் பொழுது கட்டாயமாக குலதெய்வத்தினுடைய பெயரை 3 முறை உச்சரிப்பது அப்படிங்கிறத செய்திருங்க. இப்படி செய்தாலே கட்டாயம் நம்மளுடைய குலம் தலைப்பதற்குண்டான அவர்களை குலதெய்வங்கள் வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. சரி, இப்படி இந்த தீபத்தை ஏற்றி வைத்தாச்சு. நம்ம காலையிலேருந்து மாலை வரைக்குமே இந்த தீப வழிபாடை மேற்கொண்டு வரோம். அதாவது நம்மளுடைய கோரிக்கை நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இலையை அடியில் வைத்து தீபம் ஏற்றும் பொழுது எந்த அளவுக்கு அந்த தீபம் ஜோதி பிரகாசமாக எரியுதோ அதே போலவே நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து நல்ல ஒரு பிரகாசமான வாழ்க்கை வாழ்வதற்குண்டான அருளை அனைத்து தெய்வங்களும் சேர்ந்து அருள்வாங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. இந்த விஷயங்கள் அனைத்துமே செய்வதோடு மட்டும் இல்லாமல் எப்போ நீங்கள் பசுமாட்டை பார்த்தாலும் சரி, அதாவது நாளைய தினம் பசுமாட்டை நீங்கள் எப்போ பார்த்தாலும் சரி கொஞ்சம் ஊற வைத்த பச்சரிசி, கொஞ்சம் வெல்லம், மஞ்சள், வாழைப்பழம், அகத்திக்கீரை கட்டு கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அதையும் சேர்த்து பசுமாடுகளுக்கு வழங்குவது அப்படிங்கிறத செய்திருங்க. 33 தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பசுமாட்டினுடைய அருள் நமக்கு கிடைத்தாலே போதும், கண்டிப்பாக நம்ம வீடுகளில் கோடி செல்வங்கள் பெருகுவதற்குண்டான அருள் கிடைக்கும். அதே போல் தானங்கள்லேயே சிறந்ததாக சொல்லப்படக்கூடிய அன்னதானத்தை நாளைய தினம் மேற்கொள்வதன் பலனாக கட்டாயமாக நம்மளுடைய வறுமை அப்படிங்கிற நிலையானது அடியோடு ஒழியும். வீட்டில் கடன் சுமை இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கடன் சுமை தீர்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். ஏன்னா இது செவ்வாய்க்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய பௌர்ணமி திதி அப்படிங்கிறதால நம்ம மேற்கொள்ள
மேற்கொள்ளக்கூடிய தானம் கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை விரட்டி நன்மைகளை மட்டுமே பெற்றுத்தரும். சரி, இந்த அனைத்து விஷயங்களுமே நீங்கள் செய்தாச்சு. அந்த மாலையில் நிலவு வரக்கூடிய சமயம் வரைக்குமே அந்த பிரியாணி இலையை வந்து அடியில் வைத்து தீபம் ஏற்றி வைத்தாச்சு. இப்போ அடுத்ததாக பிரியாணி இலையை என்ன செய்யணும் அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு வரும் இல்லைங்களா? இப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, பிரியாணி இலையை வந்து ஒரு பூஜைக்குண்டான தட்டில் வச்சுட்டு ஒரு அகல் தீபம், நீங்கள் காலையில் ஏற்றி வச்ச அகல் தீபம், பூஜை இலையில் வைத்து ஏற்றின அகல் தீபத்தை வச்சுட்டு நெய் விட்டதுக்கப்புறமா சின்னதாக ஒரு நெய்வேத்தியம், கொஞ்சம் கல்கண்டு வைக்கலாம், இல்லை பால் நீங்கள் டம்ளரில் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் பனங்கற்கண்டு சேர்த்து வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இல்லை பால் பாயாசம் செய்ய முடியும் அப்படின்னா செய்துக்கலாம். இந்த மாதிரி வெள்ளை நிற பொருளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் தந்து நாளைய தினம் அந்த பூஜைக்குண்டான தட்டில் வைத்து, இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னாக்கா பண கஷ்டம் தீரணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அந்த பிரியாணி இலையோடு ஒரு ₹101 இல்லைனா ₹11 வைப்பது அப்படிங்கிறத செய்துருங்க. இதை செய்து இந்த விஷயங்கள் அனைத்தையுமே ஒரு வெள்ளை நிற மலரையும் வச்சுட்டு இந்த பொருள் அனைத்தையுமே சேர்த்தபடி நிலவை தரிசிப்பது அப்படிங்கிறத செய்துக்கணும். அதாவது நம்மளுடைய வேண்டுதல் எழுதப்பட்ட அந்த பிரியாணி இலையும் ரூபாயும் காட்டணும். அதே சமயத்தில் தீப தூப ஆராதனை எப்படி நம்ம பூஜை அறையில் சுவாமி படங்களுக்கு காட்டுவோமோ அதே மாதிரி வைகாசி பௌர்ணமி நிலவிற்கும் பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றி வச்சுட்டு பூக்களை வந்து நீங்கள் சும்மா எப்படி தூவுவீங்களோ, அதாவது அர்ச்சனை செய்யும் பொழுது எப்படி சுவாமி படத்துக்கு முன்னாடி நீங்கள் அர்ச்சனை செய்து போடுவீங்களோ அதே மாதிரி சந்திர பகவானுக்குரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லிவிட்டு அந்த மலரை தூவுவது அப்படிங்கிறத செய்திருங்க. இப்படி நம்ம செய்துட்டு அந்த நெய்வேத்தியத்தை வீட்டில் அனைவருக்குமே வழிபாடு அனைத்துமே முடிஞ்சதுக்கப்புறமா வீட்டில் அனைவருக்குமே கொடுப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். சரி, அடுத்ததாக அந்த ரூபாயை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை நம்ம வீட்டினுடைய பணப்பெட்டியில் வைப்பது அப்படிங்கிறத செய்யணும். அதே போல் அந்த பிரியாணி இலையை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வழிபாடு அனைத்துமே நிறைவடைந்ததுக்கப்புறமா அந்த பிரியாணி இலையை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து மறுபடியும் பூஜை அறையில் வச்சுட்டு, அதாவது உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய திருவுருவ படத்திற்கு முன்னாடியோ இல்லை குலதெய்வத்தினுடைய படத்திற்கு முன்னாடியோ வைப்பது அப்படிங்கிறத செய்திருங்க. அந்த படத்தில் அப்படியே இருக்கட்டும். தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் பூஜைகள் அனைத்துமே செய்யும் பொழுது அந்த இலைக்கு முன்னாடி உங்களுடைய பிரச்சனைகள் கோரிக்கைகள் எல்லாமே எழுதியிருக்கிறீங்க இல்லைங்களா, அதை தொடர்ந்து 48 நாட்கள் கைகளில் வைத்து ஒவ்வொரு காலையிலையும் விளக்கேற்றி வழிபாடு மேற்கொள்ளும் பொழுதும் மாலையில் விளக்கேற்றி வழிபாடு மேற்கொள்ளும் பொழுதும் அந்த இலைய கைகளில் வைத்தபடி இந்த கஷ்டம் என்னை விட்டு நீங்கணும், எனக்கு நல்ல ஒரு பிரகாசமான வாழ்க்கை அமையணும் அப்படின்னு சொல்லி மனதார ஒவ்வொரு நாளுமே தொடர்ந்து 48 நாட்கள் ஒவ்வொரு நாளுமே மனதார வேண்டிக்கிட்டே வரும் பொழுது அடுத்த பௌர்ணமி வரத்துக்குள்ளாகவே நம்ம என்னெல்லாம் அந்த பிரியாணி இலையில் வேண்டுதலாக எழுதி வைத்தோமோ அது அனைத்துமே நிறைவேறுவதற்குண்டான அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. கடன் தீரணும்னு எழுதியிருந்தாலோ இல்லை ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு முடக்கங்கள் இருக்குது, அந்த முடக்கங்கள் தடைகள் விலகணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாலோ எதெல்லாம் எழுதுறீங்களோ அது அனைத்துமே நிறைவேறும். குறிப்பிட்டு ஒரு கோரிக்கையை முன்வைத்து எழுதுங்க. ரொம்ப பெரிய பிரச்சனையாக எது உங்கள் முன்னாடி நிற்குதோ அதை நீங்கள் எழுதி வைத்து வழிபாடு மேற்கொண்டாலே அடுத்த பௌர்ணமிக்குள்ளாகவே நல்ல ஒரு திருப்பத்தை உங்களால் பார்க்க முடியும். இப்போ நம்ம இந்த பதிவின் மூலமா என்னெல்லாம் வேண்டுறோமோ அந்த வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த வைகாசி பௌர்ணமி நன்னாளின் பொழுது பிரியாணி இலையை பயன்படுத்தி எந்த மாதிரியான ஒரு வழிபாட்டு முறையை கடைபிடிக்கணும், இந்த வழிபாட்டை செய்யும் பொழுது பின்பற்ற வேண்டிய ஒரு சில முக்கியமான குறிப்புகள் என்னங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். கட்டாயம் இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும். நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.